அப்பாவே கிடைக்கல, எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? அவங்க உடல்ல இருக்க சக்தியை பொறுத்து 2 நாள் 3 நாள் கூட உயிரோடு இருந்தாலும், உண்ணாவிரதம் இருந்தவங்க 10 நாள் 15 நாள் உயிரோடு இருந்திருக்காங்க. தேசப்பிதா காந்தியடிகள் 47 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. 47 நாட்கள் அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு அவர் உடம்புல தெம்பு இருந்திருக்கு இல்லையா? ஆக உணவு இல்லாம பண்ணி காய வச்சிருவாங்க. காய வச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் காட்டு பகுதிகளில் அப்படியே தூவிடுவாங்க, விசிறிடுவாங்க. விசிறிட்டா மழை பெய்கின்ற போது இந்த மண் ஈரமாகி அந்த விதை முளைத்து அங்க மரம் முளைக்கும். முளைச்சு அது வனமாக மாறும். வனமாக மாறி இயற்கை மேகத்தை இழுத்து மழை பெய்ய வைக்கும். மழை பெய்யும். காடுகள் வளர்ந்தால் நாடு செழிக்கும். அதை போல உங்கள் மத்தியில் கருத்துக்களை விதைப்பந்துகளாக விதைக்க வந்திருக்கின்றேன். நான் விதைக்கும் விதைகள் ஒரு நாள் முளைக்கும். என்னுடைய சொந்த கணவனே வேற்று ஜாதி பெண்ணை நினைத்துவிட்டு அவளை புறந்தள்ளி வந்ததை வயது திட்டி கூட்டு போய் கோயில்ல வச்சு 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. சொந்த கணவனுக்கும் வேறொரு பெண்ணுக்கும் கலப்பு மனம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வேலுநாச்சியாரை பத்தி பார்க்கணும். அந்த அம்மாவும் வடுகநாதரும் போகும்போதுதான் சுட்டு கொண்டுறாங்க 2 பேர்த்தையும். இந்த அம்மா போய் அப்ப உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தது. கணவன் இறந்துட்டா தீ மூட்டி கணவனை எரிக்கின்ற தீயிலே தானும் இறந்துடணும். உடன்கட்டை ஏறுதல் சதி. அந்த உடன்கட்டை வழக்கத்தில் இருந்த காலத்தில் கணவன் இறந்த உடனே தாலியை அறுத்து எடுப்பாங்க, சடங்கு. அது நடைமுறையில் இருந்த காலத்தில் வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த காளையார் கோயிலுக்கு முன்னாடி இறந்து கிடந்த கணவன் உடலை பார்த்து சத்தியம் செய்கிறார். நான் வழக்கம் போல எல்லா பெண்களையும் போல உடன்கட்டை ஏறி எரிய மாட்டேன், நெருப்பில் எரிய மாட்டேன், என் தாலியை கலற்ற மாட்டேன். கணவர் மறைந்ததுக்காக தாலியை கலற்ற மாட்டேன். ஆனால் என்ன செய்வேன்? என் கணவரை மறைந்திருந்து சுட்டு கொன்று விட்ட வெள்ளையர்களை நேர் நின்று வெற்றி பெற்று மீண்டும் இந்த சமஸ்தானத்தை நமது நாடாக உறுதிப்படுத்தி விட்டுத்தான் என் தாலியை கழட்டுவேன்னு சொன்னாங்க. அதே போல 8 ஆண்டுகள் மறைந்து ஹைதர் அலிகிட்ட போய் உதவி கேட்கிறாங்க. அவங்க மக திப்பு சுல்தான் கூட 12 பீரங்கியும் 500 வீரர்களையும் அனுப்புறார் ஹைதர் அலி. அப்படி கூட்டிட்டு மறைந்திருந்து பயிற்சி எடுத்து 8 ஆண்டுகள் கழித்து வெள்ளையர்களை போரிலே ஜெயித்து எந்த வெள்ளைக்கார துறை தன் கணவனை சுட்டு கொள்ள ஆணையிட்டானோ அதே துறையை நேருக்கு நேர் நின்று சுட்டு கொண்டுட்டு ஜெயிச்சு ராணியாக பட்டம் சூட்டி சிவகங்கை சீமையை ஆண்ட வீரமங்கை வேலுநாச்சியார். கருத்துக்கள்லாம் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்குது ஐயா என்று கடிதம் எழுதுகிறார் காந்தியடிகள் டால்ஸ்டாய்க்கு. அப்ப டால்ஸ்டாய் எழுதுறாரு, இந்த கருத்துக்கள் எனக்கு எங்க இருந்தும் கிடைக்கல, உங்க நாட்டில இருந்துதான் கிடைக்குது. உங்க நாட்டில் தமிழகம் என்ற பகுதியில் வள்ளுவர் எழுதிய திருக்குறளில் இருந்துதான் நான் இந்த கருத்துக்களை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுமா? அதை பார்த்துட்டு அதில் கவர்ந்து அவர் ஒரு சொல் சொல்றாரு, நல்லா நம்ம பெருமைப்பட வேண்டிய சொல். என்ன தெரியுமா? நான் மீண்டும் பிறக்க வேண்டி வந்தால், மீண்டும் ஒரு பிறப்பு இருந்து நான் பிறந்தால் தமிழ்நாட்டிலே தமிழனாக பிறந்து தமிழில் திருக்குறளை படிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் படிச்சுட்டாரு, ஆனா தமிழில் படிக்கணும், தமிழ்லயே திருக்குறளை படிக்கணும். அதான் என்னுடைய ஆசை என்று யார் சொன்னது? யார் சொன்னா? தேசப்பிதா காந்தியடிகள் சொன்ன. அப்ப நம்ம தமிழுடைய இவனும் மிருகம் தான். இப்ப நிறைய பேர் மிருகமா தான் இருக்கான். ஆறாவது அறிவு இருக்கிறதுனாலதான் மக்கள், 6வது அறிவு இல்லைன்னா மாக்கள் இல்லையா? நாங்களாம் 7வது அறிவு 8வது அறிவுல போயிட்டு இருக்கோம், செயற்கை நுண்ணறிவுல போயிட்டு இருக்கோம். இன்னும் என்னங்க 6 பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எங்க ஊர்ல கூட தான் ஓடுது வசிஷ்ட நதி, ஆறா ஓடிட்டு இருக்குது. அதை பத்தி சொல்ல வேண்டாம். மனிதன் சிரிக்க தெரிந்தவன் என்றார். தேடுங்க, தமிழ்ல தேடுங்க, தமிழ் நூல்களை தேடுங்கள் கண்களா. பாடத்துல இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு விட்டுறாதீங்க. இலக்கணத்தை ஆர்வத்துடன் கற்றால் அது வாழைப்பழம்.
ஆர்வம் இல்லாமல் கற்றால் விளக்கெண்ணெய். ஒரு சிலர் இலக்கணமா அது எனக்கு விளக்கெண்ண மாதிரிமா. விளக்கெண்ணெய் எவ்வளவு நல்லது தெரியுமா? ஒரு 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 காசு அளவு விளக்கெண்ணெய் கையில வச்சு உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த நாள் உடல் கலகலன்னு இருக்கும். அதனால அது சாதாரண. அது போல இலக்கணத்தை நல்லா படிச்சிட்டோம்னா மொழி நம்மள்கிட்ட பேசும். இலக்கணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ஆர்வமா கத்துக்கணும். அதுதான் முக்கியம். ஆர்வமா கத்துக்கணும். நம்ம பாடம் பண்ணக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரியுதா? புரியுதாடா? ரொம்ப சிரமமா இருக்கு, எப்ப முடிப்பீங்க அப்படிங்கிறீங்களா? சிரமமா இருந்தாலும் தப்பு இல்லை. ஏதாவது நான் சொல்லிட்டு போகணும். எனக்கு சிரமம் இருக்கக்கூடாது மனசுல. போனோம். இன்னைக்கு வேலூர் பள்ளியில மாணவிகளுக்கு சில கருத்துக்களை சொன்னோம். விதைகளை விதைக்கிறேன், விதைகளை விதைக்கிறேன். மலைப்பகுதி எல்லாம் பண்ணுவாங்க, விதை பந்துகள் தயார் பண்ணுவாங்க. நீங்க தயார் பண்றீங்க? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இதுதான் நம்பிக்கை. 10 பாட்டு 8 தொகை, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சங்கம். சங்கமே அவ்வளவுதான். இந்த 18 நூல்கள், 10 பாட்டு 8 நூல் 8 தொகை, அப்புறம் ஒரு 17 கீழ்கணக்குன்னு ஒண்ணு இருக்குது. அது தெரியுமா? அதுல ஒரு நூல் தான் திருக்குறள். ஏழாதி, பழமொழி, என்னென்னமோ இருக்கும். 100, 150 நிறைய இருக்கும். 18 நூல்கள் இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கங்க. சரி, இந்த இலக்கியங்கள் இல்லாம வேற நிறைய இலக்கியங்கள் தமிழ்ல இருக்குது. அவைகளையும் படியுங்கள் சொல்லிட்டு, நீங்க ஏற்கனவே வேலுநாச்சியாரை பத்தி சொன்னீங்க. வேலுநாச்சியாருடைய சிறப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்கிலேயரை எதிர்த்து வீர பெண்மணி. ஒரு வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது கண்ணுங்களா. நாம ஏமாந்தா, நாம தூங்கினா நம்மள ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாம ஏமாந்தா, நாம தூங்கினா நம்முடைய திறன் மறைக்கப்பட்டு விடும், நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டு விடும். கீழடியில் இன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன் என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம என்ன ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகம் 2000 வருடத்துக்கு முன்ன. அங்கதான் உலோகங்களின் பயன்பாட்டை மனிதன் தெரிந்து கொண்டான். இதுதான் வரலாறு. படிச்சோம், நாங்க படிச்சோம். ஐயாலாம் படிச்சிருப்பாங்க, எல்லாரும் படிச்சோம். இப்ப நீங்க படிக்கும் போதும் அதேதான் பாடமா இருக்குது. ஆனா உண்மை என்னன்னா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னவே உலோகத்தை பயன்படுத்தியவன் தமிழன். அதை போல இன்றைக்கு இந்திய விடுதலை வரலாற்றை பார்க்கின்ற போது, விடுதலை வரலாற்றை பார்க்கின்ற போது, விடுதலை போரில் ஈடுபட்ட முதல் பெண்மணி யாரு? இப்பதான் நீங்க சொல்றீங்க. ஆனா முன்ன என்ன இருக்குது? இன்னும் பாரதத்துல என்ன இருக்கு தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமி பாய். நான் அவங்க வீரத்தை குறைத்து மதிப்பிடவில்லை. ஜான்சி ராணி லட்சுமி பாயினுடைய வீரத்தை யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாது. 1.5 வயது குழந்தையை முதுகலை கட்டிட்டு வாழேந்தி வெள்ளையர்களை எதிர்த்து போர் புரிந்தார். அதை நான் மறுக்கல. அவங்க உண்மை, அவங்க வீர பெண்மணி என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஜான்சி ராணி லட்சுமி பாய். நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஜான்சின் பேர் வச்சிருக்கோம், ஜான்சி ராணியின் பேர் வச்சிருக்கோம். உண்மை, வரலாறு, பாராட்டுக்கள். ஆனா மறக்கப்பட்டது வேலுநாச்சியார். அதை தான் இப்ப நாங்க நினைவுபடுத்திட்டு இருக்கோம். அங்கங்க கடந்த 3ஆம் தேதி அவங்களுக்கு பிறந்த நாள். கடந்த 3ஆம் தேதி வேலுநாச்சியாருக்கு பிறந்த நாள். சென்னை வேலம்மாள் மேல்நிலை பள்ளியிலே நடைபெற்ற வீதி விருது விழாவிலே வேலுநாச்சியாருடைய நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றினோம். எங்கள் குழு. அந்த நாடகத்துல வேலுநாச்சியாருடைய தந்தையார் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதியாக நான் பங்கேற்று கலந்து கொண்டு வந்திருக்கிறேன். இதை நாங்க ஏன் விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, அதுக்கு இப்ப ஆதாரத்தோட சொல்றேன், நீங்க நல்லா கவனிச்சு தெரிஞ்சுக்கீங்க. வெறுமனே சொல்வது வேறு, ஆதாரத்தோடு சொல்வது வேறு. ஜான்சி ராணி லட்சுமி பாயினுடைய வரலாறு பிறந்தது 1830, 1829 அல்லது 30. ஆனா வேலு நாச்சியார் பிறந்தது 1730. 1730 100 ஆண்டுகள் முன்ன பிறந்திருக்காங்க. 100 ஆண்டுகள் முன்ன வேலு நாச்சியார் பிறந்திருக்காங்க. ஜான்சி ராணிக்கு 100 ஆண்டுகள் முன்ன. புரியுதா? அப்ப யார் முன்ன?
சரி, அப்படி என்ன வேலுநாச்சியார் பண்ணிட்டாங்க, வேலுநாச்சியார் அப்படி என்ன பண்ணிட்டாங்க என்ற வினா எழலாம். வெள்ளையர்களை எதிர்த்து அவருடைய கணவனை வெள்ளையர்கள் கொன்று விடுகிறார்கள். வேலுநாச்சியாரனுடைய கணவர் சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய மன்னர் முத்து வடுகநாதர். அந்த முத்து வடுகநாதரை போரிட்டு வெல்ல முடியாத வெள்ளையர்கள் காளையார் கோயில் கோவிலிலே வழிபாட்டிற்கு வருகின்ற போது மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுகிறார்கள். வேலுநாச்சியாருடைய வரலாறு பேசணும்னா அது மணிக்கணக்கில் பேசணும். ஒவ்வொரு நுணுகி ஒவ்வொரு பகுதியிலும் வரலாற்று ஆதாரங்களை பார்க்கின்ற போது மெய் சிலிர்த்து போகிறது. கலப்பு மனத்தை ஆதரித்தது வேலுநாச்சியார்.